Hello students, I am your assistant professor Subhashini, Department of Corporate Secretaryship, KCS Kasnada College of Arts and Sciences. In this video, நம்ம வந்துட்டு prospectusனா என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். Prospectusனா என்ன? Prospectus அப்படின்றது வந்துட்டு is an invitation. Invitationனா என்ன? நம்ம வந்துட்டு இப்போ ஒரு கல்யாணம் நடக்க போதோ வீட்டில் ஒரு நல்லது நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், வாங்க வாங்க எங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒரு விசேஷம் நடக்க போகுது, வந்து எங்களை வாழ்த்திட்டு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம இன்வைட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் இன்விடேஷன். ஸோ அதே மாதிரி ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்றது நம்ம கம்பெனி வந்துட்டு நிறைய ஷேர்ஸ் இருக்கு, நாங்கள் புதுசாக வந்துட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்க்குறோம், எங்கள் கம்பெனி ஒரு நல்ல கம்பெனி, இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்லி பப்ளிக் கூப்பிடுறோம்ல, வாங்க வாங்க வந்து என் ஷேர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு பேர் தான் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்துட்டு ஒரு லீகல் டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு எங்க கம்பெனில என்னென்ன ஆஃபரிங்ஸ் இருக்கு அப்படின்றத வந்துட்டு சொல்றது. ஸோ அப்போ வந்துட்டு பப்ளிக்கு நான் இவ்வளோ ஷேர்ஸை வந்துட்டு விற்கலான்னு இருக்கேன், ஸோ அப்போ வந்துட்டு என் கம்பெனில இந்தந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டியது இருக்கு அப்படின்றத பத்தி, அப்புறம் வந்துட்டு என் ஃபினான்ஷியல் கண்டிஷன் என்ன, ஸோ இன் ஃபியூச்சர்ல என் ஃபினான்ஷியல் கண்டிஷன் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு இன்வெஸ்டருக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸையுமே வந்துட்டு கொடுக்குற ஒரு விஷயத்தை தான் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராஸ்பெக்டஸ் வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ அந்த டைப்ஸ் ஒன்னொன்னுத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு ரெட் ஹெர்ரிங் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரெட் ஹெர்ரிங் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்ற ப்ராஸ்பெக்டஸ் எப்படி இருக்கும்னா, அதுல எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். அது வந்து ஒரு ப்ரிலிமினரி டாக்குமெண்ட், கம்பெனியோட டாக்குமெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டாக்குமெண்ட்ல வந்துட்டு பிரைஸ் டீடைல்ஸோ இல்லைன்னா வந்துட்டு இஷ்யூ சைஸ், ஸோ இந்த இப்போ வந்துட்டு இஷ்யூ சைஸ்னா ஈக்விட்டி ஷேர்ஸ்ல எல்லாம் வந்துட்டு சொல்றாங்க இல்லையா, ஸோ 1000 ஷேர்ஸ் விற்கிறோம், 10,000 ஷேர்ஸ் விற்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த இஷ்யூ சைஸையும் இல்லைன்னா பிரைஸ் ஆஃப் த ஷேர் எதையுமே வந்துட்டு மென்ஷன் பண்ணாம இருக்கும், பட் ஆனா மற்ற டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் ரெட் ஹெர்ரிங் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஒன் வந்துட்டு ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ். ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்றது புதுசா வந்துட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, அந்த கம்பெனியில கொடுக்குற ப்ராஸ்பெக்டஸ் கிடையாது. இந்த ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்றது ஒரு கம்பெனி ரொம்ப வருஷமா வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அப்போ வந்துட்டு ஆன்கோயிங் ப்ராசஸ்லயே வந்துட்டு அவங்க ஒரு ப்ராஸ்பெக்டஸை வந்துட்டு கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அதுக்கு பேர் தான் வந்துட்டு ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து புதுசாலாம் எதுவுமே வந்துட்டு சொல்லல, பட் ஆனால் ஆல்ரெடி இருக்கிறத அந்த எக்ஸிஸ்டிங் கம்பெனி கொடுக்குற அந்த ப்ராஸ்பெக்டஸை ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ப்ரிலிமினரி ப்ராஸ்பெக்டஸ். ப்ரிலிமினரி ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்றது வந்துட்டு இப்போ நம்ம கண்ட்ரியில வந்துட்டு இந்த பொட்டென்ஷியல் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ இந்த கம்பெனியில வந்துட்டு இன்வெஸ்ட் நல்லா பண்ணலாம், அந்த கம்பெனில இருந்து நம்ம நிறைய வந்து அமௌண்ட் வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்ற அந்த ஆர்வமா இருப்பாங்கல்ல, அந்த இன்வெஸ்டர் தான் பொட்டென்ஷியல் இன்வெஸ்டர். ஸோ அவருக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை பப்ளிக் ஆஃபரிங்க்கு முன்னாடியே வந்துட்டு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஆஃபர் பண்ணலான்னு இருக்கோன்றத பிஃபோர் ஹேண்டே சொல்றது தான் ப்ரிலிமினரி ப்ராஸ்பெக்டஸ். ஓகேவா? லாஸ்ட் ஃபைனல் ப்ராஸ்பெக்டஸ் வந்துட்டு ஃபைனல் ப்ராஸ்பெக்டஸ்ன்னு பேரு. ஸோ அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல வந்துட்டு எல்லாமே இருக்கும். ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஃபைனல் ஆஃபரிங், இதுதான் எங்க கம்பெனில கொடுக்க போறோம் அப்படின்ட்டு ஃபைனலா ஒரு பத்திரிக்கை மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பாக்குறோம்ல, அட்வர்டைஸ்மெண்ட்ல, ஸோ வர்த்தக சந்தை அப்படின்ற ஒரு பேஜ்ல இருக்கும் நம்ம நியூஸ் பேப்பர்ல. ஸோ அதுல வர்ற எல்லாமே வந்துட்டு இந்த ஃபைனல் ப்ராஸ்பெக்டஸ் தான். ஸோ இது வந்துட்டு நம்ம பப்ளிக்கு கொடுக்கறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பர்பஸ் ஆஃப் அ ப்ராஸ்பெக்டஸ். ஸோ இந்த ப்ராஸ்பெக்டஸ் கொடுக்கறதுனால என்னென்னலாம் நடக்குது, அதோடைய நன்மைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் டிரான்ஸ்பரன்சி. டிரான்ஸ்பரன்சினா என்ன, அந்த கம்பெனி பத்தின எல்லா டீடைல்ஸுமே அவங்க டிரான்ஸ்பரண்டா ஓப்பனா சொல்றது தான் டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்பி இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லையா, ஸோ அதுதான். ஸோ அப்போ இன்வெஸ்டருக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கைத்தன்மையை வந்து கிரியேட் பண்றது இந்த டிரான்ஸ்பரன்சி தான். ஸோ அந்த கம்பெனியோடைய டெசிஷன் என்ன, ஃபியூச்சர்ல வந்துட்டு அவனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன கொடுக்க முடியும், இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த டிரான்ஸ்பரன்சில அவன் சொல்லுவான். செகண்ட் ஒன் வந்துட்டு ரெகுலாரிட்டி கம்ப்ளையன்ஸ். ஸோ இவங்க வந்துட்டு எந்த ஒரு ரெகுலேஷன் கீழே வராங்க, இப்போ வந்துட்டு அந்த கம்பெனி செபியோட பேச்செல்லாம் கேட்டு நடக்குதா, ஸோ அந்த கம்ப்ளையன்ஸ் எல்லாமே வந்துட்டு அதுல எந்த ஆக்ட் படி இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ற அந்த ரெகுலாரிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரெகுலேஷன்ஸ், ஸோ அந்த செக்யூரிட்டி ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்க எதை கம்ப்ளை பண்ணி எதை ஃபாலோ பண்ணி எந்த ஆக்டை ஃபாலோ பண்றாங்க எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். இப்படி பண்ணும்போது ஒரு இன்வெஸ்டருக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு நல்ல கம்பெனில தான் வந்துட்டு ஒரு லீகலா இது வந்துட்டு ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு கிரியேட் பண்ணும். ஸோ தட் ஒரு இன்வெஸ்டர் வந்துட்டு நம்பி இன்வெஸ்ட் பண்ணுவான்.
நெக்ஸ்ட் திங் வந்துட்டு டிஸ்க்ளோஷர் இது எல்லாமே வந்துட்டு அவன் டிஸ்க்ளோஸ் பண்றான், ஓப்பனா சொல்றான் அப்படின்னா ஒரு பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி இன்வெஸ்டர் வந்துட்டு நம்பி இன்வெஸ்ட் பண்ணுவான். ஸோ இப்ப பார்த்த வரைக்கும் நமக்கு ப்ராஸ்பெக்டஸ்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, பர்பஸ் என்ன அப்படின்றத பத்தி பார்த்தோம். இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. தேங்க்யூ ஆல்.